everyone. இன்னைக்கு நம்ம solve me if you can sessionல north south facing seating arrangement பார்க்க போறோம் with variable ஓட. நம்ம Talk and Mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Talk and Mock Telegram channelல add agla appadina add agikonga. And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators top batches kuduthirukanga. April 7 la irundhu nariya new batches start agudhu. So adula one da inda accelerator batch for SBI Clerk 2021, then CET 2021, and 4 more batches: target SBI PO 2021, target IBBS PO 2021, foundation batch for all SBI exams, Gurukul batch for IBBS 2021 exam. இந்த batches எல்லாமே 7th April ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் நம்ம நிறைய சார் கிராஷ் கோர்ஸ் ஃபார் IBBS PO அப்படின்னு சொல்லிட்டு 14th April ல இருந்து 23rd April வரை கொடுக்க போறாங்க. அண்ட் 7th April ல இருந்து 23rd April வரை ட்ரையல் மோக் ஃபார் SBI Clerk. தென் 31st March ல இருந்து 13th April வரை கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கோர்ஸ். இந்த செஷன்லாம் நீங்கள் Unacademy Plus கிளாஸஸில் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நரேஷரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் கோர்சஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா டாக் அண்ட் மாக் அப்படின்ற கோட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். தென் Unacademy காம்பேட் எக்ஸாம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இது மூலிமா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. 1 hour டெஸ்ட் தான் இது. நீங்கள் உங்கள் மொபைலில் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நம்ம நரேஷரோட நரேஷ் 10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதான் நம்ம Unacademy சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 1 monthலேருந்து 2 years வரை அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் நம்ம நரேஷரோட கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தென் மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2 years வரை Unacademy சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 3 monthsக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அண்ட் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 months ஃப்ரீயாக தராங்க. ஸோ இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் Unacademy classes and courses, you can contact Naresh Kumar sir. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுதான் கொஷின். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஷினை பார்த்தோன்னே ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ இது ப்ரிலிம்ஸ் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட வேண்டாம். நிறைய பாசிபிலிட்டி வர்ற மெயின்ஸ் கொஷின் தான் இது. உங்களுக்கு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 8 persons P, Q, R, S, T, U, V and W are sitting in a row. Some of them are facing north and some of them are facing south. Each one of them likes different flower: lily, tulip, lotus, jasmine, rose, sunflower, hibiscus and daisy, but not necessarily in the same order. Person names start with consecutive alphabet is not sit next to each other அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8 persons இருக்க போகிறாங்க. 8 personsம் லீனியர் ரோவில் உட்காந்துருக்க போகிறாங்க. some persons are facing north and some persons are facing south அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளார்ஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்சன்ஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட் வந்துட்டு பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் PQ கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட், அப்போ அவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. இப்போ Qக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்டாக Pயும் வரும் Rயும் வரும். ஸோ Pயும் Q பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, Rயும் Q பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. இதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? 3 persons sits between P and the one who likes sunflower அப்படின்னு சொல்லியிருக்காங்க. either P or the one who likes sunflower sits at one of the extreme ends அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே 4 பாசிபிலிட்டி நமக்கு வரும். 3 பேர் வந்துட்டு Pக்கும் சன்ஃப்ளவருக்கும் இடையில் உட்காந்துருக்காங்க. சன்ஃப்ளவர் இங்கே வரலாம், P இங்கே வரலாம். ஸோ அதுலேயே ஒரு 2 பாசிபிலிட்டி வந்துருச்சு. ஸோ சன்ஃப்ளவர் இங்கே வச்சு ஒரு 2 பாசிபிலிட்டி, P இங்கே வச்சு ஒரு 2 பாசிபிலிட்டி, அந்த மாதிரி வரும். ஸோ 4 பாசிபிலிட்டி கிட்ட வரும். ஸோ இந்த இடத்துல P வச்சு 3 ஸ்பேஸ் தள்ளி சன்ஃப்ளவர், ஸோ இந்த இடத்துல சன்ஃப்ளவர் வச்சு 3 ஸ்பேஸ் தள்ளி P, தென் இந்த இடத்துல P வச்சு 3 ஸ்பேஸ் தள்ளி சன்ஃப்ளவர், தென் இந்த இடத்துல சன்ஃப்ளவர் வச்சு 3 ஸ்பேஸ் தள்ளி P. இந்த மாதிரி 4 பாசிபிலிட்டி வர மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். either P or the one who likes sunflower sits at one of the extreme ends. the one who likes sunflower faces north அப்படின்னு சொல்லிட்டாங்க.
P sits left of the one who likes sunflower ன்னு சொல்லிட்டாங்க. சன்ஃப்ளவரோட லெஃப்டில் தான் P உட்காந்துருக்க போகிறாங்க. ஸோ சன்ஃப்ளவர் இங்கே அப்படின்னா சன்ஃப்ளவர் ஃபேஸஸ் நார்த்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெஃப்டில் P உட்காந்துருக்க போகிறாங்க. சன்ஃப்ளவருக்கும் Pக்கும் இடையில் 3 பேர். ஓகே, இப் சப்போஸ் P இங்கே கூட இருக்கலாம், ஏன்னா Pயும் வந்துட்டு எண்ணில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேர் தள்ளி சன்ஃப்ளவர் ஃபேஸிங் நார்த். ஸோ 2 பாசிபிலிட்டி வந்திருக்கு. The one who likes jasmine sits fourth to the right of Q. Q ஓட ரைட்டில் ஃபோர்த்து வந்துட்டு ஜாஸ்மின் இருக்காங்களாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா Q இங்கே வந்து 1 2 3 4 ஜாஸ்மின் இங்கே வரலாம். Q இங்கே வந்து 1 2 3 4 ஜாஸ்மின் இங்கே வரலாம். Q இங்கே வர முடியாது, ஏன்னா PQ பக்கத்தில் வரமாட்டாங்க. ஸோ Qவும் இங்கே வர முடியாது. இதுக்கு மேலே போனால் ஜாஸ்மின் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதிலே 2 பாசிபிலிட்டி வருது. ஸோ Q இங்கே இருந்தது அப்படின்னா 1 2 3 4 இங்கே ஜாஸ்மின் இருப்பாங்க. அல்லது Q இங்கே வந்தாங்க அப்படின்னா ஜாஸ்மின் இங்கே வருவாங்க, அப்போவும் P இங்கே தான் இருப்பாங்க. சன்ஃப்ளவர் நார்த். ஓகே, அதே மாதிரி கீழே இருக்க கேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா Q இங்கே வர மாட்டாங்க, ஏன்னா P பக்கத்தில் Q வரக்கூடாது. Q இங்கே வச்சோம் அப்படின்னா 1 2 3 4 ஜாஸ்மின். Q இங்கே வச்சோம் அப்படின்னா ஜாஸ்மின். இங்கேயும் 2 கேஸ் வரும். ஸோ இந்த இடத்துல Q வச்சோன்னா 1 2 3 4 ஜாஸ்மின். தென் Q இங்கே வச்சோம் அப்படின்னா ஜாஸ்மின் இந்த எண்டில் வருவாங்க. ஸோ அங்கேயும் சன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், P போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? S and Q ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ S இங்கே வரமாட்டாங்க, S இங்கே வரமாட்டாங்க, S இங்கே வரமாட்டாங்க. இந்த கேஸில் இங்கே 2 இடத்துலையும் வரமாட்டாங்க. இந்த கேஸ்லையும் இந்த 2 இடத்துலையும் வரமாட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? S does not like sunflower அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ S இந்த இடத்துல வரமாட்டாங்க, S இங்கே வரமாட்டாங்க, எஸ் இந்த இடத்துல வரமாட்டாங்க, இங்கே ஆல்ரெடி எஸ் வரமாட்டாங்க அப்படின்னு போட்டு வச்சாச்சு. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? The one who likes lotus sit immediate right of yes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ் இங்கே லோட்டஸ் இங்கே வரலாம், எஸ் இங்கே லோட்டஸ் இங்கே வரலாம், எஸ் இங்கே லோட்டஸ் இங்கே வரலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி வரும். ஸோ இதை நம்ம yet to fix. ஸோ அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். தென் Q is facing north அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ Q நார்த் ஃபேஸ் பண்ணி போட்டுடலாம். The one who likes lotus and the one who likes sunflower are not immediate neighbors அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேஸில் லோட்டஸ் இங்கே வரமாட்டாங்க, இங்கே லோட்டஸ் வரமாட்டாங்க, இங்கேயும் லோட்டஸ் வரமாட்டாங்க. இந்த கேஸில் இங்கே லோட்டஸ் வரமாட்டாங்க, இந்த கேஸில் இங்கேயும் லோட்டஸ் வரமாட்டாங்க, இங்கேயும் லோட்டஸ் வரமாட்டாங்க. போட்டாச்சு. இப்போ நம்மளால் எஸ்ஸோட ரைட்டில் லோட்டஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அண்ட் இன்னொரு க்ளூ கூட கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க, PQ லோட்டஸ் வரமாட்டாங்க அப்படின்னு. ஸோ P லோட்டஸ் வரமாட்டாங்க அண்ட் Q லோட்டஸ் வரமாட்டாங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் P and Q லோட்டஸ் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எஸ் இங்கே வரமாட்டாங்க தெரிஞ்சிடுச்சு. எஸ்ஸோட இமிடியேட் ரைட்டில் லோட்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் இங்கே இருந்து லோட்டஸ் இங்கே இருக்கலாம், இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. தென் எஸ் இங்கேருந்து லோட்டஸ் இங்கே இருக்கலாம் அண்ட் எஸ் இங்கேருந்து லோட்டஸ் இங்கே இருக்கலாம். பட் நம்ம பார்த்தோம் P and Q லோட்டஸ் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்ஸும் லோட்டஸும் இங்கே தான் வர முடியும், இங்கே வர முடியாது. அண்ட் எஸ் லோட்டஸ் இங்கே வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கூட நிறைய பாசிபிலிட்டி தான் வருது. தென் அடுத்து கன்சிக்யூட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா Q and lotus are not immediate neighbors அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஸும் சன்ஃப்ளவரும் are not immediate neighbors அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ் சன்ஃப்ளவர். தென் என்ன சொல்லியிருந்தாங்க? Q and lotus are not immediate neighbors. ஸோ Q லோட்டஸ். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். P and Q லோட்டஸ் கிடையாது, Q பக்கத்துலேயும் லோட்டஸ் வரமாட்டாங்க. தென் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க? PQ Q லோட்டஸ், S சன்ஃப்ளவர்.
எஸ் சன்ஃப்ளவரும் வரமாட்டாங்க. ஸோ PNQ லோட்டஸ் கிடையாது. Q பக்கத்துலேயும் லோட்டஸ் வரமாட்டாங்க. எஸ்ஸும் சன்ஃப்ளவரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல PNQ லோட்டஸ் கிடையாது. Q பக்கத்துலேயும் லோட்டஸ் வரமாட்டாங்க. அண்ட் சன்ஃப்ளவர் பக்கத்தில் எஸ் வரமாட்டாங்க. ஓகே, இப்போ நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல எஸ் வச்சோன்னா இங்கேயும் லோட்டஸ் போட முடியாது, இங்கேயும் லோட்டஸ் போட முடியாது. ஸோ இங்கே எஸ் வரமாட்டாங்க. இந்த இடத்துல எஸ் வச்சோன்னா இந்த இடத்துல லோட்டஸ் போடலாம். இந்த இடத்துல எஸ் வச்சோன்னா இந்த இடத்துல லோட்டஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே ஜாஸ்மின் இருக்காங்க, ஸோ வரமாட்டாங்க. இந்த இடத்துல எஸ் வைக்க முடியாது, இந்த இடத்துலையும் எஸ் வைக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி, எஸ் இங்கே வருவாங்க, லோட்டஸ் இங்கே வருவாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, எஸ்ஸோட இமிடியேட் ரைட்டில் லோட்டஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ் இந்த இடத்துல வந்துட்டு நார்த் ஃபேஸிங் போட்டால் தான் இமிடியேட் ரைட்டில் லோட்டஸ் அப்படின்ற கண்டிஷன் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் இங்கே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் எஸ் இங்கே வச்சோம் அப்படின்னா லோட்டஸ் இங்கே வைக்கலாம். எஸ் இங்கே வச்சோன்னா லோட்டஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எஸ் இங்கே, லோட்டஸ் இங்கே, அப்போ எஸ் வந்துட்டு நார்த் ஃபேஸிங். அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் இங்கே வைக்கலாம், பட் லோட்டஸ் வைக்க முடியாது. எஸ் இங்கே வைக்கலாம், லோட்டஸ் இங்கே வைக்கலாம். ஸோ ஒரே ஒரு கேஸ் தான், எஸ் இங்கே, லோட்டஸ் இங்கே. அப்போ எஸ் வந்துட்டு சவுத் ஃபேஸிங்கில் இருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா எஸ் இங்கே வச்சா லோட்டஸ் வைக்க முடியாது. எஸ் இங்கே வச்சோம் அப்படின்னா லோட்டஸ் வைக்க முடியாது. எஸ் இங்கே வச்சோம் அப்படின்னா லோட்டஸ் இங்கே வைக்கலாம். ஸோ எஸ் இங்கே, லோட்டஸ் இங்கே. ஸோ எஸ் வந்துட்டு சவுத் ஃபேஸிங்கில் இருப்பாங்க. ஓகே, இந்த க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப் டு எது வரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது வரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். Q அண்ட் R ஆர் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Q நார்த் ஃபேஸிங்னு கொடுத்துட்டாங்க, அப்போ ஆரும் நார்த் ஃபேஸிங். The one who likes Daisy sits third to the left of R அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரோட லெஃப்டில் தேர்டு டெய்ஸி உட்காந்துருக்க போகிறாங்க. ஓகே, இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ ஆருக்கு முன்னாடி இருக்க ஆல்ஃபபெட் Q, ஆருக்கு அடுத்து இருக்க ஆல்ஃபபெட் S. ஸோ Q பக்கத்துலேயும் R வரமாட்டாங்க, S பக்கத்துலேயும் R வரமாட்டாங்க. ஸோ R நம்ம இங்கே போட முடியாது, R இங்கே போடலாம். ஆனால் இங்கே போட்டோன்னா டெய்ஸி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. S பக்கத்தில் R ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல R போட்டோன்னா 1 2 தள்ளி டெய்ஸி ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல R போட்டோன்னா 1 2 தள்ளி டெய்ஸி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி, R நார்த் 2 தள்ளி டெய்ஸி. அதே மாதிரி இந்த இடத்துல Q பக்கத்தில் R வரமாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல R வச்சோன்னா 2 தள்ளி டெய்ஸி போட முடியும். இந்த இடத்துல S இருக்காங்க, ஸோ இந்த 2 இடத்துலையும் R வரமாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், இங்கே R 2 தள்ளி இந்த இடத்துல டெய்ஸி. அதே மாதிரி இந்த கேஸில் Q பக்கத்தில் R வரமாட்டாங்க, இந்த இடத்துல R போடலாம். ஆனால் S இருக்காங்க, ஸோ இங்கேயும் R வரமாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல R போடுவோம். 2 தள்ளி டெய்ஸி நம்மளால் போட முடியல. ஸோ இந்த பாசிபிலிட்டி அப்படியே எலிமினேட் ஆகிடும். தென் இந்த இடத்துல R போட்டால் டெய்ஸி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே Q இருக்கனால இந்த 2 இடத்துல R போட முடியாது. இந்த இடத்துல R போட்டோன்னா இங்கே டெய்ஸி போடலாம். இந்த இடத்துல R போட முடியாது, ஏன்னா S இருக்காங்க. ஸோ இங்கே R, இங்கே டெய்ஸி. ஓகே, இந்த பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, டீயோட லெஃப்டில் தேர்டு துலிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டி அப்படின்னும் போது எஸ் யூ 2 பேர் பக்கத்துலேயும் வரமாட்டாங்க. ஸோ டி இந்த இடத்துல வரமாட்டாங்க. ஸோ டி இந்த இடத்துல வந்தாங்க அப்படின்னா எத்தனை பேர் சொல்லி தள்ளி போடணும், 2 பேர் இடையில இருப்பாங்க. ஏன்னா தேர்டாக உட்காந்துருப்பாங்க அப்படின்னா 2 பேர் இடையில இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கு அடுத்து துளிப் போட முடியாது. ஸோ இந்த இடத்துல டீ வரமாட்டாங்க. இந்த இடத்துல டீ போட்டோம் அப்படின்னா 2 பேர் தள்ளி இங்கேயும் துளிப் போட முடியல. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் எலிமினேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஸ் பக்கத்தில் டீ போட முடியாது. தென் இந்த இடத்துல டீ போட்டோம் அப்படின்னா 2 பேர் தள்ளி துளிப் போட முடியல.
இந்த சைடு 2 பேர் தள்ளி துலிப் போடலாம். ஸோ டீ இங்கே வரலாம். இந்த இடத்துல டீ போட்டோம் அப்படின்னா 2 பேர் தள்ளி துலிப் இங்கே போட முடியாது, ஏன்னா சன்ஃப்ளவர் இருக்காங்க. ஸோ டீ இங்கே தான், துலிப் வந்துட்டு இந்த இடத்துல தான் வருவாங்க. அண்ட் டீயோட லெஃப்டில் 3rd துலிப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நார்த் ஃபேஸிங். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டீ போட்டோன்னா 2 பேர் தள்ளி துலிப் போட முடியாது, எஸ் பக்கத்தில் டீ போட முடியாது. இந்த இடத்துல டீ போட்டோம் அப்படின்னா 2 பேர் தள்ளி துலிப் போட முடியல. இந்த இடத்துல டீ போட்டோன்னா 2 பேர் தள்ளி துலிப் போட முடியாது. ஆக்சுவலி இந்த கேஸ் ஆல்ரெடி எலிமினேட் ஆயிடுச்சு, இதில் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, இதுலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஓகே, இங்கே வரலாம். இங்கே எஸ் பக்கத்தில் நம்மளால் டீ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தென் இந்த இடத்துல டீ ஃபிக்ஸ் பண்ணோன்னா 2 பேர் தள்ளி துலிப் போட முடியும். ஸோ இந்த இடத்துல டீ வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல டீ வச்சோம் அப்படின்னா 2 பேர் தள்ளி துலிப் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேயும் டீ வர வாய்ப்பு இருக்குது. 2 பேர் தள்ளி துலிப் அண்ட் 2 பேர் தள்ளி துலிப். ஸோ இங்கேயும் டீ வர வாய்ப்பு இருக்குது, இங்கேயும் டீ வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? the one who likes hibiscus யூவோட இமிடியேட் லெஃப்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆருக்கும் பீக்கும் ஹைபிஸ்கஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம யூ ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் ஹைபிஸ்கஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல நம்மளால் யூ ஃபிக்ஸ் பண்ணோன்னா இது பக்கத்தில் ஹைபிஸ்கஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்கே யூ ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஹைபிஸ்கஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, இங்கே யூ இங்கே ஹைபிஸ்கஸ். தென் என்ன சொல்லியிருந்தாங்க? யூவோட இமீடியேட் லெஃப்டில். ஸோ யூ வந்துட்டு சவுத் ஃபேஸிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே யூ இங்கே ஹைபிஸ்கஸ் வைக்கலாம், பட் பீக்கு ஹைபிஸ்கஸ் பிடிக்காது. ஸோ இங்கே யூ வரமாட்டாங்க. அண்ட் இங்கே யூ இங்கே ஹைபிஸ்கஸ் வைக்கலாம். ஆருக்கும் ஹைபிஸ்கஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் யூ வரமாட்டாங்க. அண்ட் இங்கே யூ வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல துலிப் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஹைபிஸ்கஸ் வந்திருப்பாங்க. ஒருவேளை இங்கே யூ வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல துலிப் இருந்திருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல ஹைபிஸ்கஸ் இருந்திருப்பாங்க. ஸோ ஹைபிஸ்கஸ் கியூ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு இடத்துல கியூ இருப்பாங்க, இன்னொரு இடத்துல டீ இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, as many persons sit between R and hibiscus as between B and rose அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆருக்கும் ஹைபிஸ்கஸ்க்கும் இடையில எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு பிக்கும் ரோஸ்க்கும் இடையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆருக்கும் ஹைபிஸ்கஸ்க்கும் இடையில ஒருத்தர் இருக்காங்க, அப்போ பிக்கும் ரோஸுக்கும் இடையில ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆருக்கும் ஹைபிஸ்கஸ்க்கும் இடையில ஒருத்தர் இருக்காங்க. ஸோ பி இங்கேருந்து ரோஸ் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் பி இங்கேருந்து ரோஸ் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா பி இங்கேருந்து ரோஸ் இங்கே இருக்க முடியாது அண்ட் பி இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆருக்கும் ஹைபிஸ்கஸ்க்கும் இடையில ஒருத்தர் தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல பி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் ரோஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த இடத்துல பி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் ரோஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் எலிமினேட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டியில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இனிமே. அண்ட் பி டஸ் நாட் லைக் லில்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் என் ஃபேஸஸ் த சேம் டைரெக்ஷன் பட் ஆப்போசிட் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்ணில் உட்காந்துருக்க 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்க போகிறாங்க. அந்த டைரெக்ஷன் வந்துட்டு யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ சவுத் அப்படின்னும் போது எண்ணில் இருக்க 2 பேரும் நார்த் ஃபேஸிங்கில் இருப்பாங்க. அட்லீஸ்ட் 2 persons ஃபேஸிங் சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா எல்லாரோட டைரெக்ஷனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நார்த் வருமா சவுத் வருமா அப்படின்றதுக்காக தான் இந்த க்ளூவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒருத்தவங்க தான் இதுவரை நம்ம சவுத் போட்டிருக்கோம். அட்லீஸ்ட் 2 persons கொடுத்தனால இவங்களும் சவுத்தில் தான் இருப்பாங்க. அண்ட் ரிமைனிங் வந்துட்டு ஃப்ளார்ஸில் ஒன்று லில்லி ஃபிக்ஸ் பண்ணலை, இன்னொன்று ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. இப் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல வி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ரோஸ் இருக்கணும்,
இந்த இடத்துல லில்லி இருக்கணும். அப்போது வி டஸ் நாட் லைக் லில்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி போயிடுக்கும். ஸோ இந்த இடத்துல வி வச்சோன்னா இந்த இடத்துல ரோஸ் இருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல லில்லி இருப்பாங்க. அண்ட் ரிமைனிங் ஆல்ஃபபெட் யார்? ரிமைனிங் ஆல்ஃபபெட் டபிள்யூ, அவங்க இங்கே இருப்பாங்க. ஓகே, ஒருக்க நான் டிக்டேட் பண்ணுறேன், ஏன்னா இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பி நார்த் துலிப், யூ சவுத் டெய்ஸி, கியூ நார்த் ஹைபிஸ்கஸ், டி நார்த் லில்லி, ஆர் நார்த் சன்ஃப்ளவர், டபிள்யூ சவுத் ரோஸ், எஸ் நார்த் ஜாஸ்மின், வி நார்த் லோட்டஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. And thanks for watching.